ஊட்டுவது. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு சேக்கிழார், குலச்சிறையார் அமுது. அப்படி எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு பார்த்து பார்த்து செஞ்சு அந்த உணவை கொடுப்பாலோ, நாம் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. குழந்தையா இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, பாக்கெட்டு கடையில் கலர் கலராக தொங்குது. 5 ரூபா பாக்கெட் வேணுமா, 10 ரூபா பாக்கெட் வேணுமா? ஆனால் அந்த தாய் நினைக்க, ஐயோ இந்த உணவை சாப்பிட்டா இந்த குழந்தைக்கு உடம்புக்கு ஆகுமா ஆகாதான்னு நினைப்பா தாய். இது வேணாம், வடை தானே உனக்கு வேணும், நான் வீட்டில் சுட்டுத்தரேன் வா. அந்த காலத்தில் வடை தானே வேணும், இந்த சொமோட்டோவில் ஆர்டர் போட்டால் வருது, சாஸ் வேணுமா அது வேணும், எல்லாம் வருது. வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த காலத்தில் தாய் குளவிக்கு ஊட்டும் தாய். இப்போ குலச்சிறையார் நினைக்கிறார், அடியவர்கள் வந்தால் அவங்களுக்கு என்ன அமுது செய்யணும், அதை பார்த்து பார்த்து அவர் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம். அவர் அமைச்சர், ஏய் இங்கே வாங்க, 100 பேர் வந்திருக்காங்க, இன்னென்ன வெரைட்டி செய்யணும், இவங்களெல்லாம் சாப்பிட வச்சு எல்லாம் இதெல்லாம் கொடுத்து அனுப்பி வைங்க, நான் தான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாரா? கிடையாது. சமைக்கிற இடத்துல இருந்து டேஸ்ட்டு பார்க்குறது முதற்கொண்டு நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் இலை போட்டு சாப்பிட வச்சு, இன்னும் வேணுமா வேணுமா, நம்ம அமைப்பாளர் கேட்குறாருல வந்து, அது மாதிரி கேட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, என்ன வேணுங்கய்யா, நல்லா இருக்குங்களா, எதா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் பெரிய புராணத்தில் கற்றுக்கிட்டார் ஐயா. அது இந்த பெரிய புராணம் சொல்லுது இந்த நலத்தை. இதான் சைவ நலம். இந்த நலத்துக்கு தான் என்ன பேருங்க? சைவ நலம். அப்படி பார்த்து பார்த்து அவங்களெல்லாம் அமுது ஊட்டுவார். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, ஏங்க நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப என்ன பண்ணுவார்? வேணான்னு சொல்கிறது கூட இல்லை இல்லை வைங்க, பாவம் ஏங்க இப்படி கேட்டீங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க, நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க மனசு என்ன ஆகும், பரவாயில்ல வைங்க. அப்படி அந்த சைவ நலம் அப்படி கேட்டு கேட்டு சைவ நலத்தினார், அமுது ஊட்டும் நலத்தினார். நீங்க அடியவர்களுக்கு அமுது ஊட்டினால் நமக்கு நலம் கிடைக்கும். இதுதான் சைவ நலம். ஒரு நலம் முன்னாலேயே சொல்லியாச்சு, சிவபெருமானை நினைந்து உள்ளம் உருகுவது உயிருக்கு நலம். இன்னொன்னு சைவ நலமாகி அமுது ஊட்டல். அமுது ஊட்டல்ங்கிறது நலம்ட்டார், சைவ நலம். இப்ப நினைச்சு பாருங்க, மாகேஸ்வர பூசை என்பது நமக்கு சைவ நலம், நலத்தை கொடுப்பது. அது மாகேஸ்வர